குருவே, என்னுடைய அவதார நோக்கம் முடிந்த பிறகு என்னை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு உத்திர நட்சத்திரமாக நான் காட்சி அளிப்பேன். இதுவே நான் தங்களுக்கு தரும் குரு தட்சணை. வருகிறேன் குருவே. குருகுல வாசம் முடிந்து அரண்மனைக்கு திரும்பிய மணிகண்டனை ஆனந்த கண்ணீருடன் மகாராணி வரவேற்றார். அண்ணா, தம்பி, மணிகண்டா, என் குழந்தைதான் எவ்வளவு வளர்ந்து விட்டான், எத்தனை அழகாக இருக்கின்றான். அறிவுக்கு மட்டும் பஞ்சமா என்ன? என் கண்ணே பட்டுவிடும் போல் இருக்கின்றதே. அப்படித்தான் ஆனது. தாய் மகனின் பாசத்தில் விதியின் கண் பட்டுவிட்டது. காரணம், கோப்பெருந்தேவியின் வயிற்றில் பெற்றெடுத்த இளவரசன் ராஜராஜனே. அம்மா, இதனை கண்ட வஞ்சக எண்ணம் கொண்ட அமைச்சர் பெருமகிழ்ச்சி அடைந்தார். காரணம், துஷ்ட எண்ணம் கொண்ட அமைச்சர் தெய்வீக தன்மை கொண்ட ஐயப்பனை நெருங்கும் போதெல்லாம் இனம் புரியாத மனசஞ்சலம் அடைந்தார்.